வெல்கம் டு அணுவின் உலகம். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால் ரெகுலராக வீக்லி 1 வீடியோ கூட போட முடியல. ஏன்னா பயங்கர பிஸியாக இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க்கு பிஸியாக இருக்குது, வீக்கெண்ட் எல்லாம் எங்கேயாவது வெளியில் சுற்ற போயிடும். ஸோ நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். மெதுவாக ஒன்று ஒன்றா எடிட் பண்ணி கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நேற்று ஜூலை 4 எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே லீவு. ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மத்தியான வாக்கில் கிளம்பி வந்தவங்க. ஸோ 1 o'clockலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வெளியில தான் இருக்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கிளிஃப் வாக் அப்படின்னு பார்க்க வந்திருக்கோம். நடக்க போகிறோம். நல்லா வந்து உடம்புக்கு எக்ஸசைஸு, பட் ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் நடக்க போகிறோம். ஸோ ரோட் ஐலாண்டுங்கிறது எங்களோட நெய்பர் ஸ்டேட், ஓகேங்களா. அங்கே வந்து நியூ போர்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கிளிஃப் வாக் இருக்குது. ஸோ நம்ம அதை தான் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ பசங்க வந்து அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வந்து மெதுவாக வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கிளிஃப் வாக் வந்து 3.5 மைல் வாக் இருக்குது, ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம இப்போ காரை பார்க் பண்ணது 1:45 கிட்ட பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் 6 o'clockக்குள்ளே திரும்பி வந்துடணும்னு நினச்சோம். ஸோ 4 o'clock வரைக்கும் 1 way வாக் பண்ணுவோம், அப்புறம் ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படிங்கிற பிளான். இந்த மேப் வந்து உங்களுக்கு சூப்பர் கிளியராக கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா பசங்களை கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மேப்பை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே வருவாங்க. ஸோ அங்கங்கே வந்து பெரிய பெரிய மேன்ஷன் பில்டிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வியூ மாறிக்கிட்டே இருக்கும், சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து வீடியோ மூலம் என்ஜாய் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் பீச் உங்களுக்கு தெரியுதா, அந்த பீச் பேர் வந்து ஈஸ்டர்ன் பீச். தண்ணி வந்து அட்லாண்டிக் ஓஷனுங்க. ஸோ நம்ம ஓஷனை பார்த்துக்கிட்டே நடக்க போகிறோம். நிறைய பேருக்கு பீச் சைடு வாக் பண்ண ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது காலையில் வாக் பண்ண சூப்பராக இருக்கும். ஸோ கிளிஃப் வாக் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சூப்பர் 5 star லக்ஸுரி ரெஸ்டாரண்ட் இருக்குது, ப்ளஸ் அக்காமடேஷன் கூட இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சாண்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் பேர். ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஸோ இங்கே வந்து தங்கி இந்த ஓஷன் வியூவில் என்ஜாய் பண்ண எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. ஆனால் நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிறதுனால ஹோட்டலுக்குலாம் வர வேணாம், எப்போ நினச்சாலும் வந்துட்டு போயிடலாம். ஸோ இந்த வியூ வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதே மாதிரி தான் பெரிய பெரிய பில்டிங்ஸாக வந்து 65 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அந்த கிளிஃப் வாக் சைடில். எல்லாமே பார்க்க முடியாது, சில இது வந்து கொஞ்சம் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால கிளிஃப் வாக்லேருந்து பார்க்க முடியல. பட் அந்த கோஸ்டல் லைன் ஒட்டியே வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஓகேங்களா. அதெல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாக் பண்ணுறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஒரு பக்கம் நல்ல லான் மாதிரி, அதாவது செடிகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாறை வருது, இது மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருந்ததுங்க. ஸோ அங்கங்கே வந்து நம்மளுக்கு கடலை பார்க்க முடியுது, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த வாக் போகும்போதே வந்து நம்ம சைடில் அந்த வியூ பார்த்துக்கிட்டே போகிறது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ருதி வந்து அன்றைக்கி கோப்ரோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தனியாக விலாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பார்க்கவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவளும் பேசிக்கிட்டே, ஏன்னா அவள் இங்கிலீஷ் தானே, அதனால வந்து பேசிகிட்டே வந்துடுவாள். எனக்கு தான் வந்து வெளியில் போனால் தமிழ் பேசுகிறதுக்கு இன்னுமே கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, வெளியூரில் இருக்கிறதுனால. பட் இவ வந்து நல்லா அப்படி பேசிக்கிட்டே சூப்பராக எடுத்துகிட்டு போனால். இது பாருங்கள், ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குதுல்ல. ஸோ இன்கேஸ் ரொம்ப கூட்டமாக இருந்தால் அது வழியாக நடந்து போகிறதுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பறவை சத்தம், இந்த பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறது, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கங்கே வந்து இந்த மரத்துக்கிட்ட இருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஹைட்டில் இருக்கிறோமா, அப்படி இந்த கீழே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் ஓரளவுக்கு 3/4 of the mile நடந்த உடனே 40 steps அப்படின்னு சொல்லிட்டு இந்த படி வச்சுருக்காங்க. அதாவது இந்த மேன்ஷன்லாம் கட்டுறதுக்கு அந்த காலத்தில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து இந்த லைக் ராக் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ண படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம நல்ல வியூ பார்க்குறதுக்கு, அதாவது அந்த ஷோர் கிட்ட போய் நம்ம பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த கீழே வரைக்கும் போய் நல்ல வியூ பார்த்தோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்குது, சைடில் நல்லா தண்ணி போயிட்டுருக்கு. நம்ம அங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். அது கிட்டக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த அருவி மாதிரி தண்ணி விழுகிறது கூட இருந்துச்சு. பட் பார்க்க தான் முடியும், நம்ம அது கிட்ட போக முடியாது. அந்த இடத்துல பார்த்தீங்களா, அந்த இடம் சூப்பராக இருக்குல்ல. தண்ணி கொஞ்சம் விழுகிற மாதிரி இருக்குது ஃபோர்ஸாக. தண்ணி சத்தம்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி வெக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப டவுனுக்குள்ளே சுற்றாமல் நல்லா இந்த மாதிரி பீச் ஓரமாக இல்லை பார்க்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அதனால தான் இந்த மாதிரி ஏரியாவாக செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கிளிஃப் வாக் பாதி வந்துட்டோம்.
வந்துட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ அங்கே ரிப்பேர் வேலை நடக்குதுன்னு டூர் போட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து திரும்ப ஊருக்குள்ளே வந்து திரும்ப கிளிஃப் வாக் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அங்கேருந்து வெளியில் வந்தீங்கன்னா பெரிய பெரிய மேன்ஷன்ஸாக தான் அங்கே இருக்கும். அங்கே ஃபுல்லாகவே வந்து பில்டிங்ஸை பங்களாவாக இருக்கும். அங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியுதா எவ்வளோ பெரிய கேட் போட்டு கேட்டட் கம்யூனிட்டி அந்த மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியுமே அந்த சைடு ஏரியா பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து யூனிவர்சிட்டி பில்டிங்ஸு. ஸோ அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் கூட பாப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, கிளாஸ் இல்லாதப்போ வந்து இந்த மாதிரி பீச் வியூ வாட்டர் வியூ கிட்ட உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். பட் இங்கே நியூ இங்கிலாந்து வெதருக்கு ஐ திங்க் லைக் 4 to 5 months என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் மிச்ச மாதம்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ நம்ம அப்படியே வந்து அந்த ரோடு வழியாக வந்து திரும்ப கிளிஃப் வாக்குள்ளே போக போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் மைக்ரேஷன் அப்படின்னு ஒரு குட்டி போர்டு இருந்துச்சு. அது என்ன இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டே தான் உள்ளே போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் பெரிய பில்டிங், அதுவும் வந்து அந்த யூனிவர்சிட்டியோட பில்டிங் தான். ஸோ ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் அவங்க தான் வந்து கார் அங்கே பார்க் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ நல்லா இருக்குல்ல, நல்ல பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருந்துச்சு. அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம திரும்ப வந்து கிளிஃப் வாக்கை கேட்சப் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டோமா. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து திரும்ப வந்து அந்த ஓஷன் சைடே நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம நடந்து போகலாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் உட்கார போகிறோம். ஏன் அப்படின்னா என் பசங்க இருக்காங்களங்க, ஃபோட்டோஸ் மெதுவாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து கொஞ்சம் வேகமாக நடந்து, அதாவது வாக்கிங்னா குயிக் வாக்கிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதனால கொஞ்சம் வேகமாக இங்கே வந்துட்டோம். ஸோ பசங்க வர வரைக்கும் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் வெங்கடேஷ் உட்கார போயிட்டாங்க. நானும் போய் அவரோட சேர்ந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். காற்று வேறு நல்லா அடிச்சிச்சுங்க. வெயில் இருந்தது, பட் அப்படி ரொம்ப உரைக்கிற மாதிரி இல்லை. லைக் 75 அது மாதிரி தான் இருந்தது. ஒரு வழியாக அந்த புல் மேலே மெதுவாக நடந்து வந்துட்டேன். நான் நடக்கிறதே உங்களுக்கு அந்த கேமரா ஷேக்கிங்கில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக இருக்குது. அந்த இது கூட நான் பார்த்தேன், அந்த பில்டிங் என்ன பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அது யூனிவர்சிட்டியோட பில்டிங் அது. ஸோ அதனால் நம்ம அதை நல்லா ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து நம்ம வாக் பண்ண போகிறோம். ஸோ வாக் பண்ணிகிட்டே இருந்தால் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து சீக்ரெட்ஸ் வந்து முதலே ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ அங்கங்கே ஸ்டாப் பண்ணி இந்த நேச்சரை ரசிச்சுட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இங்கே பாருங்கள், என் பசங்க 2 பேர் வந்துட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு அந்த சேரில் உட்காந்துருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறத வெங்கடேஷ் இந்த தடவை வீடியோ எடுத்திருக்காங்க. நான் இப்படி தாங்க அங்கங்கே நின்று தான் பொறுமையாக வீடியோ எடுப்பேன். நான் என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம அந்த 40 ஸ்டெப்ஸில் இறங்கி வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான். நான் கொஞ்சம் தூரம் இங்கிட்டு வந்துட்டோம்ல, 1.5 மைல் நடந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த வியூ சூப்பராக தெரியுது. ஸோ அந்த செடிங்களுக்கு நடுவில் வந்து எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. சில நேரம்லாம் மூவிஸ் பார்க்கும்போது நான் நினைப்பேன், இதெல்லாம் எவ்வளோ அழகாக கேமரா எங்கே வச்சு எடுத்திருப்பாங்க அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த யூடியூப் பண்ணுறதுனால இந்த கேமரா வந்து எப்படி வச்சு அழகாக இருக்கும் அப்படிலாம் வந்து எனக்கு நிறைய தாட்ஸ் வருது. அப்பப்போ வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோலையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். ஸோ அது நடந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபெண்ட் மைக்ரேஷன் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இங்கே அழகாக பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் பொம்மையாக பண்ணி நிஜமாகவே அது மைக்ரேட் பண்ணுறதை வந்து காமிக்கிற மாதிரி அழகாக அங்கே ஆர்ட் வச்சுருந்தாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த பிள்ளைங்கள்லாம் இங்கே நம்ம நடக்கும் போது அவங்களுக்கு வந்து இதுவுமே ஒரு நாலேஜாக இருக்கும். நிறையா மிருகங்கள் பறவைகள்லாம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற நாலேஜ் வந்து அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இங்கே சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி கன்சர்வேஷன் பண்ணுறது, கன்சர்வேஷன் மிராக்கிள் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த யூனிவர்சிட்டி சொன்னேன் இல்லையா, அவங்களே வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த கிளிஃப் வாக் ஒட்டி அழகாக வந்து வச்சுருந்தாங்கங்க. நிறைய அந்த எலிஃபண்ட் பொம்மையாக நிறையா வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாருங்கள் ஒரு எலிஃபெண்ட் கிட்ட அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய எலிஃபெண்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த கிளிஃப் வாக் வந்து கண்டினியூ பண்ணுறோம். கொஞ்சம் அங்கங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு நடக்கும் போது, கொஞ்சம் அதனாலேயே லேட்டான மாதிரி இருந்துச்சு. ஆனாலுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க நான். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு. ஏன்னா உங்களுக்கு போக போக அப்படியே மேலே போய் திரும்ப கீழே வர மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம அதை திறந்து தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ சர்டன் டைமுக்கு அப்புறம் மூடிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியல. ஸோ பொதுவாகவே நம்ம அந்த மார்னிங் ஹவர்ஸ்லேயே வந்துட்டு போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு நல்ல வியூவுமே நல்லா தெரியுது. அது பக்கத்தில் பூக்கள்லாம் வந்து வீடோட பூ
பூ தாங்க. எதுவும் வந்து ஸ்பெஷல் பூலாம் கிடையாது. வாசனையும் ரொம்பலாம் இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த தண்ணி சத்தம் அதெல்லாம் கேட்குறதுக்கு. நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு 3 வீடியோ கிளிப்பிங் ஜஸ்ட் வாட்டரோட சவுண்டு மட்டும் கேட்குற மாதிரி நான் உங்களுக்கு ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ஜாய் பண்ணதை நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நான் பேசிக்கிட்டே இருக்க தேவையில்லை. அப்புறம் இன்னொரு மேன்ஷன் இங்கே உங்களுக்கு தெரியுதா, அதுவுமே காமிக்கும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே பெரிய பெரிய மேன்ஷன்ஸ் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது, நமக்கு பார்க்க முடியுது வியூ வந்து. ஸோ நான் வந்து இந்த கேமரா வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, கம்பிக்குள்ளே விட்டு எடுத்திருக்காரு பார்த்தீங்களா, அது மாதிரி நானுமே ட்ரை பண்ணேன். ஸோ அது கம்பிக்குள்ளே விட்டவொடனே உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது எவ்வளோ எத்தனை ஏக்கரில் இருக்குது பாருங்கள் இந்த பெரிய மேன்ஷன். சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே வந்து கியூஆர் கோடு வச்சுருக்காங்க. நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ப்ராப்பர்ட்டி பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது. அந்த இன்ஃபர்மேஷனும் அங்கே இருக்குது. ஸோ நம்ம அதை மேன்ஷன் அந்த பில்டிங் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது ஒட்டியே வந்து இந்த இவ்வளோ பெரிய வால் இருக்குதுங்க. அதை ஒட்டி வர மாதிரி இப்போ நான் நடந்து வரதை எடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோலேயே இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க. அதனால இந்த தடவை வந்து வெங்கடேஷ் வந்து அப்பப்போ நான் நடக்கிறது போகிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதையுமே நான் வந்து கம்பைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ நான் நடந்து வந்த பிறகு இந்த மேன்ஷன் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அந்த சைடு கிளிஃப் வாக்கு நம்ம போகிற இடம். பட் நல்லா இருந்துச்சு வியூ. ஆனால் இந்த பக்கம் இதெல்லாம் கட்டுறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும்ல, நிறைய துரு பிடிச்சிருக்குது அந்த ஏரியாவில். ஓரளவுக்கு அந்த ப்ரொடெக்டட் ஏரியா விட்டு வெளியில் வந்தப்பறம் இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், இது வந்து ரக்டு டெரைன், நீங்கள் கேர்ஃபுல்லாக நடக்கணும், நல்ல ஷூஸ் போடலைன்னா அங்கிட்டு போகாதீங்க, ஏன்னா ஸ்லிப் பண்ணுது சில பாறைகள்லாம். நாங்கள் வந்து எல்லாருமே நல்ல நல்ல ஷூஸ் போட்டிருந்தோம். இப்போ நான் நடக்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் எப்படி தான் போனேன். ஆக்சுவலாக இதை வந்து நான் ஸ்பீடு மோடில் போட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஷேக்கியாக தெரியுது. பட் நாங்கள் வந்து அந்த ராக் மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போனோம். நான் கூட அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே தான் போனேன். ஏன்னா நான் வந்து பார்த்து தான் போனேன். ஜஸ்ட்டு கேமராவை மட்டும் கீழே பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தேன். அதான் நான் சொல்கிறேன்ல, நிறைய மூவிலாம் பார்த்து இந்த ஃபோட்டோகிராஃபி கேமரா எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் வந்துருச்சு. ஆனாலுமே சில நேரம் கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கு. பட் இதான் ரியலிஸ்டிக்காக நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இந்த பாறையில் நடக்கும்போது அது ஒரு அட்வென்ச்சர் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. அந்த பாறையிலேருந்து நடந்து இறங்கி இங்கிட்டு வந்துட்ட பிறகு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த தண்ணி உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 2.5 மைல்ஸை தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். நேற்று நான் கம்ப்ளீட் வாக்கு முடிச்சுட்டு அந்த கிளிஃப் வாக் முடிச்சுட்டு பார்க்கும்போது 4.9 கிட்ட காமிச்சிச்சு மைல்ஸ். ஏன்னா நாங்கள் கிளிஃப் வாக் முடிச்சுட்டு கார் பார்க்கிங் ஏரியா வரைக்கும் நடக்கணும் இல்லையா, அதையும் சேர்த்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த வாட்டர் சத்தம் மட்டும் கேளுங்க. ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து சூப்பராக டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாஸ்டனுக்கு வந்துட்டோம். ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தர்ஷனா வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா, நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து நிறைய பேர் அந்த கூட்டத்தோடு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் இந்த தடவை வந்து நாங்கள் அந்த பாஸ்டனுக்கே வந்துட்டோம். ஸோ போன தடவை வந்து நான் எங்கள் ஆஃபீஸ் மேலே பில்டிங்லேருந்து நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் போட முடியல, அந்த சத்தம்லாம் கேட்காது. பட் இந்த தடவை என்ன பிளான் பண்ணேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 4
மினிட்ஸ்க்கு அது ஜஸ்ட்டு வந்து வெடிக்கிற சத்தம் நீங்கள் கேட்க போகிறீங்க. அந்த பக்கத்தில் எல்லாரோட சத்தத்தோடு கேட்க போகிறீங்க. அதாவது நான் எப்படி என்ஜாய் பண்ணேனோ அதை நீங்களே என்ஜாய் பண்ண போகிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கோங்க நீங்கள். ஆனால் வந்து உங்களுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டினியூ பண்ணி பாருங்கள். உங்கள் டைம் எனக்கு வேஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லை. பட் நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்க்க பிடிக்கும். எங்களுக்கு வந்து இங்கே வெடிக்க முடியாது. நாங்கள் இந்த மாதிரி யாராவது போடுறது தான் பார்க்க முடியும். இது நல்லா வந்து ரிவர் கிட்ட சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப க்ளோஸாக இருந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுவும் பாஸ்டன் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபயர் ஒர்க்ஸ். நிறைய ஒரு 25 மினிட்ஸ்க்கு போட்டாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த 5 மினிட்ஸ் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் சத்தத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஃபயர் ஒர்க்ஸ் என்ஜாய் பண்ணீங்களா? நாங்களும் ஃபயர் ஒர்க்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ரிவர் ஓரத்தில் ஒரு 5 to 10 minutes நாங்கள் இருந்தோம். அந்த ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்ச பிறகு எவ்வளோ நல்லா இருக்குல்ல. நிறைய பேர் வந்து அந்த போட்லேயே தண்ணியில இருந்து பார்ப்பாங்க. வியூ சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life. Bye.